காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே, தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே. இயேசு கிறிஸ்து சிலுவையில 7 வார்த்தையை கொடுத்தார். அந்த 7 வார்த்தை, முதலாவது வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் மனுகுலமே பாவத்தில் தள்ளப்பட்டது. எனவே கல்வாரி சிலுவையிலே இயேசு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அதே போல நாம் மற்றவர்களை மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த சுபாவத்தை நமக்கு தந்திருக்கிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 2வது வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? தன் அருகில் இருக்கிற கள்ளனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஏனென்றால் ஜீவ விருட்சத்தின் கனி 2கள். ஒன்று ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனி. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் அன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவையில வலது பக்கம் இருந்த அந்த கள்ளனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்தது போல இன்றைக்கு நமக்கும் தருகிறவராயிருக்கிறார். 3வது சொல்லப்படுகிறது, ஸ்திரீயே இதோ உன் மகன் என்று சீசர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? ஒரு ஸ்திரீ நிமித்தமாய் உலக மனுகுலமே பாவப்பட்டு நின்றது. ஒரு ஸ்திரீ நிமித்தமாய் எல்லா மனுஷர்களும் மீட்கும்படியாக இந்த மரியாளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், ஸ்திரீயே இதோ உன் மகன் என்று சீசர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார். நாம் எல்லோரும் இந்த ஒரு ஸ்திரீ நிமித்தமாய் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் இன்றைக்கு ஒரே சகோதரர்களாக பரிசுத்தாயின் அபிஷேகத்தோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் சகோதரன் என்று. 4வது சொல்லப்படுகிற வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லுகிறார். எதற்காக தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவம் அவர் மேல சுமக்கப்பட்டது. எனவே அவர் அந்த இடத்துல வேதனையோடு என் தேவனே என் தேவனே என்று ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். உலகத்தின் பாவத்தை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல் எல்லா பாவத்தையும், உலகத்தில் இருக்கிற எல்லா பாவம் அவர் மேலே விழுந்தது. வேதனை. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன எல்லா மனுஷருடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். 5வது சொல்லப்படுகிறது, நான் தாகமாயிருக்கின்றேன் என்று சொல்லுகிற 5வது வார்த்தை கற்ப வேதனை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் கற்ப வேதனைப்பட்டார். ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆதாயம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னாரே. எதற்காக? உங்களுக்காக, எனக்காக நான் தாகமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிற இந்த கற்ப வேதனைப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 5வது வார்த்தை நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 6வது வார்த்தையின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். என்ன முடிந்தது தெரியுமா?
என் மேல விழுந்த அக்கிரமம், என் மேல விழுந்த பாவம், என் மேல இருக்கிற எல்லா சாபத்துக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. சிலுவையிலே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் மேல இருக்கிற சாபத்தை எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சொல்லுகிற வார்த்தை என்ன? எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் மேல இருந்த சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லுகிறார். எல்லா பாவத்திற்கும், அநியாயத்திற்கும், அக்கிரமத்திற்கும், எல்லா உபத்திரங்கள், பாடுகளுக்கும் முடிந்தது என்று என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன வார்த்தை இன்றையோடு முடிந்தது. உனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் சொன்னார், முடிந்தது. மனுகுலமே பாவப்பட்டு தள்ளப்பட்டு நிற்கிற மனுஷன், சாபத்தின் நிமித்தமாய் தள்ளப்பட்டு இருக்கிற அந்த சாபமே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 6வது வார்த்தையை சொல்லுகிறார். 7வது வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 7வது வார்த்தையை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிதாவே, பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை இந்த ஆவியை குறித்து சொல்லப்படுகிறது. என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளை, அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம்முடைய ஆவியை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறது. எனவே தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்றைக்கும் நம் மத்தியிலே இருக்கிறது. 7 வார்த்தையை நாம் பார்த்தோம். அந்த 7 வார்த்தையிலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த மனுகுலத்தையே மீட்டெடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்து தம்முடைய ஆவியை பிதாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? முடிவு கிடையாது. ஒரு மனுஷனுடைய மரணம் அதோடு அல்ல, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுவதை இந்த இடத்திலே காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவின் அபிஷேகம், பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருத்துவம், 3 பேரும் திருத்துவம் ஒருவராய் இருக்கிற நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். ஆகவே நாம் பரிசுத்த ஆவி பெற்றால் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் சொந்தக்காரராய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த 7 வார்த்தை கல்வாரி சிலுவையிலே சொன்னது எனக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் அவர் செய்தார். சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார், நம்மை மீட்டெடுத்தார். நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேசித்தபடினாலே இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறார்.